விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கீடு எப்போது? முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கு ரவுடி உட்பட 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. அரியாங்குப்பம் கார் திருடிய வாலிபர் கைது, கார் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். கன்னியக்கோவில் பச்சை வாழியம்மன் கோவில் தீமிதி திருவிழா, ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன். இனி விரிவான செய்திகள். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கீடு எப்போது என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கமளித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் குமரகுருபள்ளம், வாழைக்குளம், லாம்பர்ட் சரவணன் நகர் ஆகிய பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாகவும் 1 மாதத்தில் பயனாளிகளுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கி கொடுக்கப்படும் என்றார். மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர், மாநில அந்தஸ்து கேட்பதை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். அந்த கோரிக்கை எப்போதும் இருக்கும் என்று தெரிவித்த அவர், தேவைப்பட்டால் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்றார். விரைவில் கடலூர் வரவுள்ள பிரதமரை சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும், அமைச்சர் ஜான்குமாருக்கு எப்போது வேண்டுமானாலும் இலாகா ஒதுக்கி கொடுக்கப்படும் என்றார். வரும் மழைக்காலத்தை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆட்சியில் மழை தண்ணீர் வடிய பல நாட்கள் ஆனது, ஆனால் இப்போது 2 மணி நேரத்தில் மழைநீர் வடிந்து விடுவதாக கூறினார். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் ரவுடி உட்பட 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி புதுவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலையின் மகன் ஜெகன் என்கிற ஜெகதீஷ். பாஜக பிரமுகர். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி அவரது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது தம்பி ராஜேஷ் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி அமைதி நகரை சேர்ந்த ரவுடி இளவரசன், முத்துக்குமார், வெற்றி, வெங்கடாச்சலபதி, விக்னேஷ், தினேஷ்குமார், கார்த்தி ஆகிய 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி 3வது அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இறுதிக்கட்ட விசாரணை நிறைவடைந்து நீதிபதி கோந்தண்டராஜ் குற்றம் சாட்டப்பட்ட இளவரசன், முத்துக்குமார் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்ததோடு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். அபராதம் கட்ட தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். அரியாங்குப்பத்தில் கார் திருடிய வாலிபர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் லவ்லி மஹால் பின்புறம் உள்ள ஒரு கடையின் சுவர் ஏறி குதித்து பூட்டியிருந்த ஷோரூமின் கதவை உடைத்து 1,60,000 ரூபாய் மற்றும் சிசிடிவி டிவிஆர் பாக்ஸ் திருடு போய்விட்டது என்றும், அதே நாளில் அரியாங்குப்பம் கடலூர் புதுச்சேரி மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்க் பின்புறம் உள்ள ஒரு ஒர்க் ஷாப்பில் இருந்து கார் ஒன்று திருடு போய்விட்டதாகவும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அறிவுறுத்தலின்படி அரியாங்குப்பம் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் காட்டுமன்னார்குடியைச் சேர்ந்த ஒரு நபரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவரது பெயர் பாழுமுனி என்கிற ஜெயக்குமார் என்பது தெரியவந்தது. அவர் ஆத்தங்கரை வீதி நோனாங்குப்பத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் கார் மெக்கானிக் கடையில் திருடிய காரினை தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட இளவரசன் நகரில் இருசக்கர வாகனம் ஒன்றை திருடியதும் அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரிடமிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட அவர் மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாகன திருட்டு, வீடு புகுந்து திருட்டுதல், கால்நடை திருட்டு என்ற 7 குற்ற வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கன்னியக்கோவில் பச்சை வாழியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புதுச்சேரி கன்னியக்கோவில் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சை வாழியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான தீமிதி திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. இதனையொட்டி மதியம் 12 மணியளவில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது.
தொடர்ந்து மாலை 5:30 மணியளவில் கோவில் எதிரே அக்னிகுண்டம் அமைத்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமன்றி கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆவணி அவிட்டத்தையொட்டி ஏராளமானோர் பூணூல் மாற்றிக்கொண்டனர். ஆவணி மாத பௌர்ணமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் ஆவணி அவிட்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் பழைய பூணூலை மாற்றி புதிய பூணூல் அணிவர். அந்த வகையில் புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள குரு சித்தானந்த சுவாமி ஆலயத்தில் சாஸ்திரிகள் தலைமையில் வேத பாடசாலை வித்தியார்த்திகள் வேத மந்திரம் முழங்க பூணூல் மாற்றும் வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பூணூலை மாற்றிக்கொண்டனர். இதனையொட்டி சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் 63ஆம் பிறந்தநாள் விழா மற்றும் மத சார்பினையை காப்போம் மற்றும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மானங்களின் விளக்க பொதுக்கூட்டம் புதுவை வில்லியனூரில் நடைபெற்றது. புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மதசார்பினையை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் பரப்புரை செய்யப்பட்டது. ரோட்டரி கிளப் காஸ்மாஸ் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் ஹாலில் இலவச இரத்த தான முகாம் நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் பிரபாகரன், செயலாளர் சுரேஷ்குமார், சேர்மன் மருத மாலப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மண்டல உதவி ஆளுநர் தினேஷ்குமார் முன்னிலை வகித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். இதில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன், அருணா லேப் உரிமையாளர் வீரமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் உள்ளது. சுற்றுலா தலங்களில் ஒன்றான இங்கு சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான வெளிநாட்டு வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இதனிடையே புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் நலன் கருதியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்றும் புதுச்சேரி யூகோ வங்கியின் பிரதான கிளை வழங்கிய நிதியிலிருந்தும் பக்தர்கள் நன்கொடை மற்றும் தேவஸ்தான நிதியிலிருந்தும் மொத்தம் 33 லட்சம் ரூபாய் செலவில் கோவில் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன், கோவில் சிவாச்சாரியார்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் கலந்து கொண்டனர். 21 பேருக்கு சுற்றுலா படகு சவாரி இயக்குனர் உரிமத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ந்து வரும் நீர் விளையாட்டு மற்றும் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவர்ந்த பொழுதுபோக்கு அம்சமாக உள்ளது. இத்தொழிலை மேம்படுத்துவதற்கு விருப்பமுள்ள படகு சவாரி இயக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 8 படகு சவாரி இயக்குநர்களின் உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 21 புதிய நபர்களுக்கு படகு சவாரி உரிமம் வழங்கப்பட உள்ளது. 7 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளன. மேலும் அதிக எண்ணிக்கையிலான படகு சவாரி இயக்குநர்கள் இத்தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதால் அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் வருவாய் ஏற்படுத்தும் வகையில் படகு சவாரி இயக்குதலை ஒழுங்குபடுத்துவதற்கான படகுகளுக்கு வண்ண அடையாளம் வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் படகு சவாரிகள் மேற்கொள்ள இயக்குநர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். படகு சவாரி இயக்குநர்களுக்கு உரிய வழிகாட்டுதல் அடிப்படையில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு படகுகளை இயக்குவதற்கான உரிமம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி 21 பேருக்கு படகுகளை இயக்குவதற்கான உரிமத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போலி வெடிகுண்டு மிரட்டல் வந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொது நலன் கருதி பொதுமக்களுக்காக செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது.
அதில் போலி வெடிகுண்டு மிரட்டல் அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்றும், தகவல்களை தெளிவாக பெற வேண்டும். போலி வெடிகுண்டு மிரட்டல் அழைப்புகள் தேவையற்ற பீதி, பொது அமைதிக்கு பாதிப்பு மற்றும் அவசர சேவைகளை வீணாக பயன்படுத்துவதற்கு காரணமாகி விடுவதாகவும், வெடிகுண்டு மிரட்டல் அழைப்பு வந்தால் அதனை அலட்சியமாக விடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும், அழைப்பாளிகளின் குரல், வார்த்தைகள் மற்றும் பின்னணி சத்தத்தை கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கவும், உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிரவோ மற்றவர்களை பயமுறுத்தவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் வதந்திகளை பரப்பக்கூடாது என்றும், போலீசார் மற்றும் அவசர சேவை பணியாளர்களின் வழிகாட்டுகளை பின்பற்றவும், போலி அழைப்புகள் குற்றம் என்றும், போலி அழைப்புகளை செய்யவும் அல்லது பரப்பவும் சட்டவிரோதம், இதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உலக பள்ளி கைப்பந்து போட்டிக்கு புதுவையில் 12ஆம் தேதி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் கைப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கான தேர்வு வரும் 12ஆம் தேதி காலை 8 மணிக்கு லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இதில் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவ மாணவிகள் வரும் 25 மற்றும் 28ஆம் தேதி பூனே பலவாடியாவில் நடைபெறும் 2வது கட்ட வீரர்கள் தேர்வில் பங்கேற்க வேண்டும். இறுதியாக தேர்வாகும் மாணவ மாணவிகள் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஷாங்லோ சீனாவில் நடைபெறவுள்ள உலக பள்ளி கைப்பந்து போட்டிக்கும் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட உள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் புதுவை மாநிலத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தகுதியுடையவர்கள் பங்கு பெறலாம். கைப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கான தேர்வில் பங்கேற்க 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்திருக்க வேண்டும். அனைத்து போக்குவரத்து செலவினங்களும் மாணவ மாணவியர்கள் தம் சொந்த செலவில் செய்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக மேலும் அதிக விவரங்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் இணையதளத்தை பார்வையிடலாம் என்று கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தினமலர் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் வீட்டு உபயோக கண்காட்சி நேற்று துவங்கியது. வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் பெண்களின் அழகு சாதனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அனைத்து தரப்பினரையும் வசீகரிக்கும் விதவிதமான உணவு வகைகள் என்று பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பியூர் ஆக்வா டிராப்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த பார்த்திபனின் ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் அர்ஷிதா பேட்டரி உரிமையாளர் ராம்குமார், அர்ஷிதா பேட்டரி உரிமையாளர் அருண், கிங் கார்ஸ் உரிமையாளர் வெங்கட், கல்யாணி டிரேடர்ஸ் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பியூர் ஆக்வா டிராப்ஸ் உரிமையாளர் பார்த்திபனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஏராளமான வாடிக்கையாளர்கள் இந்த அரங்கினை பார்வையிட்டு பொருட்களை வாங்கி சென்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9470 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 75,760 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கீடு எப்போது? முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கு, ரவுடி உட்பட 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. அரியாங்குப்பம் கார் திருடிய வாலிபர் கைது, கார் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். கன்னியக்கோவில் பச்சை வாழியம்மன் கோவில் தீமிதி திருவிழா, ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.